அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. எல்லோரும் சிறந்த முறையில் தீபாவளியை கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது ஒரு கனிஷ்கா 2 அப்படிங்கிற ஒரு நாணயம். கனிஷ்கர் 2, இரண்டாவது கனிஷ்கர். அந்த பேரரசர் நிற்பது மாதிரி ஒரு தோற்றம் இந்த பிறகு. கனிஷ்கா 2 ஒரு இந்திய பேரரசர், வட இந்திய பேரரசர். தென்னிந்தியாவிலேருந்து பேரரசருங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. திக்னஸான காயின், செம்பு நாணயம். 1800 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. கிபி 225, இப்போ 2025. 1800 வருடங்களுக்கு முன்பு வெளிவந்த ஒரு நாணயம். இவருடைய பீரியடு கிபி 225 டு 245 அல்லது 47. ஆனால் குஷானா பீரியடு ஸ்டார்டிங் இயர் கிபி 127 முதல் 151 வரை. இது அதனுடைய தொடர்ச்சியாக வந்த கனிஷ்கரின் காலம், ஒரு வெற்றியாளரின் காலம், ஒரு பேரரசனின் காலம். குஷானரின் வம்சாவளி வந்த கனிஷ்கர் 1, கனிஷ்கர் 2 அந்த மாதிரி வருது. முதலாம் வாசுதேவன் அந்த மாதிரி வருது. இன்றைக்கு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவின் சில பகுதிகள் அப்போ உள்ள கனிஷ்கர் ஏரியா. தலைநகரம் புருஷபுரம், இன்றைக்குள்ள பெஷாவர். சிறப்புகள்: அவர் தனது இராணுவ, அரசியல் மற்றும் ஆன்மீக சாதனைகளுக்கு பிரபலமானவர். புத்த மதத்தின் வளர்ச்சிக்கு அவர் பெரும் ஆதரவு அளித்தவர். இவருடைய தந்தை விமா காட்பிசஸ், தாயார் பார்த்தியன் பேரரசின் இளவரசி. பார்த்தியன் பேரரசின் இளவரசி இவரது தாயார். கனிஷ்கர்ங்கிறவர் ஒரு குஷானர் குலத்தின் பேரரசன். குஷான குலம் வம்சாவளியில் வந்த ஒரு பேரரசன். கிபி 127 டு 163 வரைக்கும் குஷானர்களின் தொடர் ஆட்சியில் வட இந்திய பேரரசனாக விளங்கியவர். அதனுடைய தொடர் காலங்கள், அவள் வம்சாவளிகள் அல்லது பரம்பரையில் வந்த ஒரு மன்னர் இவர் கனிஷ்கர் 2. இதனுடைய பூர்வீகம், அதுக்கும் பூர்வீகம் கிபி 78, அதாவது 2000 வருஷம் ஆகுது. 1950 வருஷம் ஆகுதுன்னு வைங்களேன். கிபி 78 டு கிபி 151 வரைக்கும் இவங்க தான் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இவர்கள் வென்ற நாடுகள் உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், இந்தியாவின் மதுரா, உஜ்ஜயினி, குண்டினபுரம், கௌசாம்பி, பாடலிபுத்திரம், ஜான்சீர், சம்பா பகுதிகள் ஆகிய இடங்களை பூரா இவங்க தன்வசம் வச்சுருந்தாங்க. வென்ற நாடுகள், போரிட்டு வென்ற நாடுகள். தங்கம், வெள்ளி, செம்பு ஆகிய 3 விதமான, காரியம் 4 விதமான உலோகங்கள நாணயங்கள் வெளியிட்டாங்க. முன்பக்கத்தில் கனிஷ்கர் நிற்கின்ற ஒரு வீரராகவும், பின்பக்கத்தில் சிவன், புத்தர் போன்ற பல்வேறு தெய்வங்களும் சித்தரிக்கப்பட்டுள்ளன. ஒரு புறம் உள்ளது பேரரசரின் உருவம், மறுபுறம் குஷானர்களின் தெய்வங்கள். 2ஆம் கனிஷ்கர் 1ஆம் வாசுதேவனுக்கு பிறகு ஆட்சி செய்தவர். இவர் நான் காமிச்சிட்டு இருக்கிற காயின் கனிஷ்கர் 2, 2ஆம் கனிஷ்கர். இவர் 1ஆம் வாசுதேவனுக்கு பிறகு ஆட்சி செய்தவர். சசானியர்களின் தாக்குதலுக்கு பிறகு சில வடமேற்கு பகுதிகளை இழந்திருந்தாலும் தொடர்ந்து நாணயங்களை வெளியிட்டு வந்தார். இவர் குஷான வம்சத்தின் முந்தைய ஆட்சியாளர்களான 1ஆம் கனிஷ்கர் மற்றும் குவிஸ்கா நாணயங்களை அச்சிட்டார். அதாவது 1ஆம் கனிஷ்கர் மற்றும் குவிஸ்கா ஆகியோரின் நாணயங்களை ஒத்த பாணியில் நாணயங்களை வெளியிட்டார். தங்க தினாரும் வெள்ளி நாணயங்களும் செம்பு நாணயங்களும் அதில் அடங்கும்.
இதில் பின்பக்கம் வந்து அர்டோக்ஸோ அப்படின்னு ஒரு வலிமையான கடவுள் அரியணையில் அமர்ந்திருக்கும் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. கனிஷ்கா என்றால் மதிப்புமிக்க, விலை உயர்ந்த, மரியாதைக்குரிய, வணக்கத்திற்குரிய, மேன்மைக்குரிய அப்படிங்கிற ஒரு பேர். கனிஷ்கா என்றால் கனிஷ்கா அப்படின்னா அதுக்கு பேர். இந்த பக்கம் இதான் முன்பக்கம். இது பேரரசர் நல்லா நிற்கிறது மாதிரி ஒரு அழகான ஒரு தோற்றம் நல்லா உங்களுக்கு தெரியுது. பின்பக்கம் வந்து அந்த தோற்றங்கள் சிதைந்து உள்ளன. இது வந்து இடுப்புக்கு கீழே உள்ள ஒரு பெரிய ட்ரெஸ்ஸு. இது உடம்பு, இது முகம், இது கைகள். இது வந்து ஒரு பாரம்பரிய உடை. இது வந்து அங்கே புத்த மதத்தில் உள்ள உடை மாதிரி, அந்த சாமி மாதிரி சொல்கிறாங்க இதை. மேலும் இதுக்கு பின்பக்கத்தில் என்ன சொல்லிட்டு இருக்குது, குஷான தெய்வங்கள். இன்னொன்று வந்து அர்டோக்ஸோ அப்படிங்கிற ஒரு கடவுள், வலிமையான கடவுளின் தோற்றம். அர்டோக்ஸோ அப்படின்னு ஒரு வலிமையான ஒரு கடவுளின் தோற்றம் அப்படின்னு இதை இந்த பிரிண்டை சொல்லுதாங்க. புத்தகத்தில் அப்படி இருக்குது, எல்லாமே ஆதாரபூர்வமாக இருக்குது. சுற்றி எழுத்துக்கள்லாம் இருக்குது, சந்திரன் சூரியன் அந்த வரைபடங்கள்லாம் இருக்குது. இதில் 1800 வருஷத்துக்கு முன்பு உள்ளது. கிபி 225 உள்ளது. இது ஒரு வலிமையான தெய்வத்தின் உருவம். இது வந்து பேரரசு நின்று கொண்டு இருக்கிறது மாதிரி ஒரு உருவம். இது கையை மடக்கி மேல் நோக்கி தூக்கியவாறு இருக்கும், இந்த கை கீழ் நோக்கி தொங்கப்பட்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் உடம்பு, ட்ரெஸ்ஸு. பேரரசர் கனிஷ்கர் நிற்பது போல் ஒரு தோற்றம். ஒரு அற்புதமான வரலாற்று பொக்கிஷம். 1800 வருடங்களுக்கு முன்பு உள்ள ஒரு ஆதாரபூர்வமான ஒரு நாணயம். 100% ஒரிஜினல் நாணயம். அதுக்கு எந்த மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. ஒரு வரலாற்று பொக்கிஷம். கனிஷ்கா 2 அப்படின்னு போட்டு எனக்கு வந்துருச்சு காயின். இதை ஃபுல்லாக இன்றைக்கி காலையிலேருந்து சர்ச் பண்ணிருக்கேன். சிறிது உடல்நல குறைவு இருந்தாலும் இன்றைக்கி ஓய்வு. அதனால் எப்படியாவது ஒரு நாணயத்தை இன்றைக்கி வெளியிட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து இது இன்றைக்கி வெளியிட்டிருக்கேன். கனிஷ்கா 2 இன்னொரு நாணயம் இருக்கு பாருங்க, கனிஷ்கா 2 இருந்தால் அதே மாதிரி இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு மனிதர் நிற்கின்ற உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த பக்கமும் ஒரு மனிதர் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த இருக்குல்ல அதே மாதிரி குண்டா, அது பெரிய இந்த இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு வலிமையான தெய்வத்தின் தோற்றம். நம்ம ஊரில் விளக்கு தூண் அப்படின்னு சொல்லுவோம், சிவலிங்கம்னு சொல்லுவோம்ல. சிவலிங்கம்னு ஒரு கல் குமிச்சிருக்கும். இது வந்து வலிமையான கடவுள்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? நம்ம தான் நம்பணும். அது சிவன், அப்பா எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்படிமோ, எவ்வளோ அழகாக இருக்கார். இந்த சிவன் உருவம் எவ்வளோ ஒரு கல் குப்புறம் இருக்கும், அவ்வளோதான். ஒரு சிவலிங்கம் இருக்கும், அதுக்குள்ளே எவ்வளோ சக்தி அடங்கியிருக்கிறதா நம்ம நினைக்கும். அது மாதிரி இது ஒரு விதமான ஒரு கல், ஒரு தெய்வ கல். இது வலிமை வாய்ந்த ஒரு கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த தெய்வத்தை வந்து வலிமை வாய்ந்த ஒரு தெய்வம். அதனுடைய உருவம் இது. இது 3 அடுக்காக இருக்குது. இது ஒரு குடம் மாதிரி, அதுக்கடுத்து இன்னொரு குடம் மாதிரி, அதுக்கடுத்து இன்னொரு குடம். 3 குடங்கள் வரிசைக்கு, பெரிய குடம், சின்ன குடம் அந்த மாதிரி அடுக்கி வச்சது மாதிரி இருக்குது. இதுவும் அந்த கனிஷ்கா 2 நாணயம் தான். 2 நாணயம் தான் வந்திருக்குன்னு நினைக்கேன். இது வந்தெல்லாம் எத்தனையோ வருஷ கணக்கில் ஆகுது. இப்போ தான் ஒன்றா எடுத்து கொஞ்சம் பொறுமையாக போட்டுக்கிட்டு இருக்கேன். வியாபாரம் வந்து ஒரு போதை மாதிரி. இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு விற்றுக்கிட்டு இருந்தாலே ஒரு நாளைக்கு உங்களுக்கு நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டு போயிடலாம். இந்த தெரியாதில் இந்த இங்கிட்ட இது ஒரு குடம், இதுக்கு அடுத்து இன்னொரு குடம், அதுக்கடுத்து இன்னொரு குடம், அந்த மாதிரி ஒரு கடவுள் சிலை, வலிமையான கடவுள் சிலை குஷானர்களுக்கு. ஒரு அற்புதமான ஒரு நாணயம். இதனுடைய விலை எவ்வளோன்னே நான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணலை. வலைத்தளத்தில் வந்து விலை அதிகமாக போட்டிருக்காங்க. 4500, 3500, 2000 இந்த மாதிரி போட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு 680 ரூபானே கொடுக்கலான்னு பார்க்கேன். எல்லாத்தையும் ஒரே மாதிரி ரேட்டாக கொடுக்கலான்னு பார்க்கேன். நம்மளுடைய உழைப்பு மட்டும் இருந்தால் போதும், லாபம் வேண்டாம், யாருக்கா 1-2 போய் சேரட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் மனசில். இதனோட ரேட்டு வந்து குறைஞ்சது, மிகவும் குறைந்த விலை 1200 முதல் 2500 வரைக்கும் இருக்கும். வலைத்தளத்தில் வந்து 4800 விட்ருக்காங்க. நான் வந்து 680 ரூபாய்க்கு கொடுக்கேன்.
680 680 வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு இடத்துக்கு போகணும்போது கூட இன்றைக்கி காலையில் காருக்கு ஒரு 1000 பெட்ரோல் போட்டிருக்கோம். 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா 1000 பெட்ரோல் போட்டிருக்கோம். மாதம் குறைஞ்சது ஒரு 15,000 18,000. அப்போ இந்த நாணயங்களை அந்தந்த ரூபாய்க்கு நான் நாணயங்கள் வாங்கினா என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இருந்தாலும் வாழ்க்கையில் அது ஒரு அத்தியாவசியமான தேவை. அதுக்காண்டி எப்படிலாம் செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாணயங்களை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, எல்லாத்தையும் விற்கவும் முடியாது, எல்லாத்தையும் வாங்கவும் முடியாது. வாழ்க்கையின் சுழற்சிக்கு ஏற்ப ஏற்றத்தாழ்வுகள், உயர்வு தாழ்வு, லாபம் நஷ்டம், இன்பம் துன்பம், ஒரு ரொட்டேஷன். வாழ்க்கை என்பது ஒரு சுழற்சி. நம்ம தேர் சக்கரம் மாதிரி, வண்டி சக்கரம் இருக்கலாம், அந்த மாதிரி கீழே இருக்கிற ஆரம் மேலே போகும், மேலே இருக்கிற ஆரம் கீழே வரும். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம், சுற்றிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி வாழ்க்கையிலும் கீழே உள்ளவங்க மேலே போவாங்க, மேலே உள்ளவங்க கீழே வருவாங்க, இடையில உள்ளவங்க கீழே வருவாங்க, இடையில உள்ளவங்க மேலே போவாங்க. ஒரு சுழற்சி தான் அது. அது மாதிரி தான் இந்த நாணயங்கள். நம்ம எவ்வளவோ செலவழிக்கும். ஒரு அற்புதமான நாணயத்தை ஒரு 680 ரூபாய்க்கு கொடுக்குறோமே, நம்ம ஒரு 680 ரூபா நாளைக்கு சம்பாத்தியம் பண்ணிடுவோம். ஆனால் இந்த நாணயத்தை சம்பாத்தியம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்தா நான் ஒரு நாணயத்தையும் விற்கவே முடியாது. அதனால் சரி, போடுறது போட்டோம், இருக்கிறது இருக்கட்டும். நம்மகிட்ட எது தங்கணும்னு இறைவன் நினைக்கின்றனோ அது தங்கும். அது நம்மளை விட்டு போகவே போகாது. நம்மகிட்ட எது இருக்கக்கூடாது, அடுத்தவங்க கையில் போட்டோம் அப்படின்னு நினச்சோமா அது போயிடும். அடுத்தவங்களுக்கு இப்படி ஒரு நாணயம் நம்ம கைக்கு கிடைக்கும் இறைவன் அருளாலன்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த நாணயம் போய் சேரும். இதெல்லாம் பூஜையில் வைத்து வணங்கப்படக்கூடிய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு நாணயங்கள். இது எங்கேனாலும் நீங்கள் கொண்டு போகலாம், எந்த மேடைக்கும் கொண்டு போகலாம், எந்த அறிவு ஜீவிட்டையும் காமிக்கலாம். எவ்வளோ பெரிய தத்துவ ஞானியாக இருந்தாலும் சரி, பேராசிரியர்களாக இருந்தாலும் சரி, வரலாறு இதையும் கொண்டு கொடுத்துட்டு இது என்னென்னு கேட்டால் சொல்லுவாங்க. கேட்கலன்னா நீங்கள் தயார் பண்ணி கொண்டு கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. இதை அவங்க தடை செய்யவோ தவிர்க்கவோ, இது போலியோ என்று அவங்க தவிர்க்கவே முடியாது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது நாணயம், குஷானரின் நாணயம், 2ஆம் கனிஷ்கரின் நாணயம். முன்பக்கம் இந்த உருவம் தான், பின்பக்கம் இந்த உருவம் தான். இது இந்த காலத்தில் உள்ள நாணயம் தான் அப்படிங்கிறத யாரும் இதை மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. வரலாற்று ஆதாரங்களோடு உள்ள நாணயம். இதை எவ்வளவோ செலவழிக்கிறோம், எவ்வளவோ இப்போ என்னென்ன வழியிலாமல் செலவழிக்கிறோம். சும்மா ஒரு பச்சை தண்ணியில் மோட்டர் செட்டில் போட்டு குளிச்சேன், காதை அடைச்சிக்கிடுச்சு, போனேன் 3000 செலவு, சோழி முடிஞ்சிச்சு 3000 ரூபா. ஒரே நாளில் ஒரு 10 நிமிஷம் குளிச்சதுக்கு. எங்கள் ஊர் கிளைமேட்டு தான் உங்களுக்கு தெரியுமில்ல, எப்போவும் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். போன இடத்துல ஒரு கிணத்துல மோட்டரை போட்டு நல்லா குளிச்சேன், திருப்தியாக இருந்துச்சு. மறுநாளே காது குறுகுறுனுச்சு. இந்த பல்லு குத்துற குச்சியை கொண்டு காதை குத்தினே அது புண்ணாகி போச்சு. வலி தாங்க முடியல. இப்போ ஒரு 4 நாள் ஆச்சுன்னு குணமாகல. ஆஸ்பத்திரிக்கு போனால் இது வரைக்கும் ஒரு 5000 செலவு வச்சுருக்கேன். சொட்டு மருந்து, மாத்திரை, மருந்து, ஊசி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் குணமாகல. ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு மைனூட்டாக ஒரு எச்சரிக்கை இல்லாத ஒரு சம்பவம் தான். நம்ம குளிக்கக்கூடாது, நம்ம உடம்புக்கு ஒத்து வராது அப்படின்னு நினச்சிருக்கணும். நல்லா ஜாலியாக குதியாட்டம் போட்டாச்சு. இப்போ வலிக்குது, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஆஸ்பத்திரிக்கு போனால் உங்களோட சொத்து பத்தெல்லாம் பத்தாது. உடம்பை நீங்கள் பராமரிச்சுக்கோங்க. வலி தாங்க முடியாது. வலிங்கிற ஒரு வேதனை வச்சுட்டு உங்கள்ட காசுகள்லாம் கறக்கப்பட்டு விடும். ஆகையால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் உடம்பை பத்திரம் பார்த்துக்கோங்க. இந்த உலகத்திலே உங்களது மிகப்பெரிய ஒரு மூலதனம் உங்கள் உடம்பு தான். அந்த உடம்பை நல்ல முறையில் பார்த்துக்கிட சொல்லி நான் ஒரு பணிவான வேண்டுகோள் வைக்கிறேன் உங்களுக்கு. நாணயத்தை விற்கிறதோட சில நல்ல கருத்துக்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுறேன். சிலவங்க சார் என்ன நாணயத்தோடு முடிச்சிட்டிங்க அப்படின்னா கேட்குறாங்க ஃபோன் போட்டு. சொல்லுவோம், அடுத்த திசையில் சொல்லுவோம் அப்படிமே. அது மாதிரி நான் பெரிய விஷயங்கள் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இருந்தாலும் ஒரு மனம் விட்டு பேசினா நான் கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவேன். உங்களுக்கும் சரி, சார் ஏதோ ஒரு காசை மட்டும் எதிர்பார்த்து கடை விரிக்காமல் சில கருத்துக்களையும் சில நல்ல மனிதர்களையும் சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்ற எண்ணம் உங்கள் மனசில் தோன்றட்டும்னு பேசுகிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த நாணயம் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று பொக்கிஷமான ஒரு நாணயம், நல்ல குட் கண்டிஷனான நாணயம். வணக்கம்.